ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல மணக்க சுவையான ரவா கிச்சடி. ஈஸி அண்ட் குயிக்காக டக்குன்னு 10-15 நிமிஷத்தில் எந்த விதமான ப்ரிப்ரேஷனும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு டக்குன்னு ஒரு டிஃபன் பண்ணணும்னு யோசிக்கும்போது கண்டிப்பாக நம்ம மனசில் வர்றது உப்புமா தாங்க. பட் ஒரு சிலருக்கு இந்த உப்புமான்னு பேரை கேட்டாவே பிடிக்காது. உப்புமாவா அப்படின்னு கேட்பாங்க. அதுலேயே நிறையா காய்கறிகள் சேர்த்து நல்லா மணக்க மெத்துன்னு செஞ்சால் அட்டகாசமாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு கம்ஃபர்டபுளான உணவாகவும் இருக்கும். இன்னைக்கு அருமையான சுவையான ரவா கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க. இப்போ இங்கே ரவா கிச்சடி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் என்னென்னு பார்த்துடலாங்க. இங்கே ஒரு கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்துருக்கிறேன். இது கிட்டத்தட்ட 200 கிராம். நான் இங்கே எடுத்துருக்கிறது வறுத்த ரவைங்க. அதாவது ரவையில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா ஒரு 3-4 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்து கப்பில் போட்டு வச்சுருக்கிறேன். ரவை ரெடி. அடுத்தது காய்கறிகள் என்னென்னு பார்த்துடலாங்க. 100 கிராம் அளவுக்கு பீன்ஸை சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சாச்சு. அடுத்ததாக கேரட், அதுவும் 100 கிராம் சின்ன பீசஸாக கட் பண்ணினது. அடுத்தது நல்ல பச்சை பட்டாணி 100 கிராம் அளவுக்கு எடுத்துருக்குறேங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் பொடியாக கட் பண்ணி வச்சாச்சு. கூடவே ஒரு 4 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சாச்சு. அடுத்தது பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலையும் எடுத்து வச்சாச்சுங்க. இதெல்லாம் தான் நான் எடுத்துருக்கிற காய்கறிகள். இப்போ தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். தாளிச்சுட்டு மற்ற என்னென்ன பொருட்கள்னு பார்த்துடலாம். இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்தாச்சு. நெய் சேர்த்து செய்யும்போது வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணாமல் சேர்த்து செஞ்சு பாருங்கள். இப்போ அடுத்தது ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். நம்ம இன்றைக்கி நல்லா மணக்க கிச்சடி செய்ய போகிறோம். ஸோ வாசனை தரக்கூடிய ஸ்பைசஸ் சேர்த்துக்கிறேன். இங்கே என்னென்ன எடுத்து வச்சுருக்கிறேன்னா 2 துண்டு பட்டை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரே ஒரு ஏலக்காய் இவ்வளோ மட்டும் சேர்த்துக்கோங்க, அதிகம் வேண்டாம். ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் ஒரு 10-15 முந்திரி பருப்பு. இந்த டிஷ்ஷுக்கு நம்ம கிராம்பு சேர்க்கறது இல்லை. ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்காக கிச்சடி சாப்பிடும்போது கிராம்பு வாயில் கடிப்பட்டால் அது நல்லா இருக்காது. சொன்னால் சேர்க்க மாட்டேன். இந்த ஸ்பைசஸ் மட்டும்தான் சேர்ப்பேன். இதுவே நல்ல வாசனையாக இருக்குங்க. கூடவே அந்த முந்திரி பருப்பு சேர்த்தாச்சு. நல்லா செவக்க வறுத்து விடுவோம். முந்திரி பருப்பு எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம், அது நம்ம விருப்பம். நல்லா வறுத்து விட்டுருவோம். முந்திரி பருப்பு கொஞ்சம் செவக்க ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம இப்போ வெங்காயம் சேர்த்துடலாம். பொடியாக நறுக்குன்னு ஒரு பெரிய வெங்காயம். அடுத்ததாக கூடவே இந்த பச்சை மிளகாவும் சேர்த்துடலாங்க. 4 to 5 பச்சை மிளகா நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் வதங்கட்டும். இப்போ பொடியாக நறுக்குன்னு ஒரு தக்காளி சேர்த்துடலாங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்தாச்சு. இதுவும் நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி ரொம்ப மசிஞ்சு குழஞ்சி வெந்து வரணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் லைட்டாக வதங்கி சாஃப்டானால் போதும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற காய்கறிகள் எல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துடலாங்க. நல்லா 100 கிராம் பீன்ஸை பொடியாக நறுக்கி சேர்த்துக்குவோம். கூடவே 100 கிராம் கேரட், அதுவும் பொடியாக நறுக்குனது. அடுத்ததாக பச்சை பட்டாணியும் சேர்த்தாச்சு. இங்கே நான் சேர்த்துருக்கிறது ஃப்ரோசன் பீஸுங்க. வதங்கியே நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் தண்ணி விட்டு கொதிக்க வைக்கும்போது பர்ஃபெக்டாக வெந்துடும். இதுவே ஃப்ரெஷ் பீஸ்னால் கொஞ்சம் பாயில் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. காஞ்ச பட்டாணினா ஊற வச்சு வேக வச்சு அதுக்கப்புறம் சேர்த்துக்கணும். ஸோ அது கவனித்து சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுருவோம். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துடலாம். ஸோ குயிக்காக காய்கறிகள் எல்லாம் வதங்கிடும். நான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு இப்போ சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்தாச்சு. நல்லா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விட்டுருவோம். வதக்கி விட்டுட்டு இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டுருவோம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க. இப்போ 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். காய்கறிகளெல்லாம் பாருங்கள் நல்லா வதங்கி இருக்குது. கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடுச்சு வெந்து. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரவை வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த கப்பால் நம்ம ரவை அளந்தமோ அதே கப்பில் தண்ணியும் அளந்து எடுத்துக்கோங்க. நான் இங்கே 1 கப்பு ரவை எடுத்திருந்தேன். இதுக்கு 3.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். பர்ஃபெக்டாக வெந்துடும். அதே சமயம் மெத்துன்னு இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் கெட்டியாகாது, வரன்னு போகாதுங்க. நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பிச்சாலும் மத்தியானம் சாப்பிடும் போதும் நல்லாயிருக்கும். ஸோ 1 கப்பு ரவைக்கு 3.5 கப்பு தண்ணி பர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்ததாக
பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையும் இதே ஸ்டேஜில் போட்டு விட்டுறலாம். நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். இப்போ அகைன் அந்த மூடியை போட்டு விட்டுறலாங்க. தண்ணி கொதிச்சு வரட்டும். பாருங்கள், தண்ணி கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரவை சேர்த்துக்கலாம். ஒரு சைடு கரண்டி வச்சு நம்ம கலந்து விட்டுட்டு ரவையை சேர்த்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கட்டி தட்டாதுங்க, அதாவது உருண்டை விழுகாது. ரவை நம்ம கரெக்டாக கலந்து எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி உருண்டை விழுகாது, ஏன்னா நல்லா நிறைய தண்ணி விட்டுருக்குறோம். 1 கப்பு ரவைக்கு 3.5 கப்பு தண்ணி விட்டுருக்குறோம். பர்ஃபெக்டாக நம்ம கலந்து எடுத்துக்கலாம். நல்லா 1 நிமிஷம் கைவிடாமல் கலந்து விடுங்க, ரவை கெட்டிப்பட்டுரும். பாருங்கள், ரவை கெட்டிப்பட்டுருச்சு. ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வெந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் மேலால் கொஞ்சம் பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலையை போட்டு விட்டுட்டு கூடவே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துடலாங்க. நல்ல வாசனையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பட் நெய் வந்து ஆப்ஷனல், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்ல 1 நிமிஷம் கலந்து விட்டுருவோம். இப்போ அகைன் இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறோம். வாவ், நல்ல கமகமன்னு வாசனையோட பர்ஃபெக்டான கிச்சடி ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் கலந்து விடும்போது கொஞ்சம் கொழகொழப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் நம்மளுக்கு ஆறானதுக்கு அப்புறம் சாப்பிட்டாலும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, அருமையான கிச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா சுட சுட சர்வ் பண்ணிடலாம். உப்புமா பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி காய்கறிகளெல்லாம் சேர்த்து நல்ல மணக்க கிச்சடி செஞ்சு கொடுத்தா விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. திரும்ப திரும்ப இதை செய்ய சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியான டிஃபன் ரெசிபி. டக்குன்னு ஒரு 10-15 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. அதாவது இட்லி, தோசை அதெல்லாம் செய்யணுன்னா முன்னாடி நாளே நம்ம மாவெல்லாம் அரைச்சி வைக்கணும். பட் இது வந்து டக்குன்னு வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு 10-15 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அது நல்லா நிறையா காய்கறிகள் எல்லாம் சேர்க்கிறோம், நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக செய்கிறோம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குங்க. புதுசாக சமைக்க பழகிறவங்களும் ட்ரை பண்ணலாம். பர்ஃபெக்டாக வரும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கிச்சடிக்கு தொட்டுக்க எல்லா விதமான சட்னி சாம்பாரும் ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளாக தேங்காய் சட்னியும் அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.